சார் என்னமோ நடந்து சரி. என்ன ஆனால் ரொம்ப நடுங்குது. என்ன ரொம்ப நடுங்குதுங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் நடுங்குது. என்ன? ஓ மை காட், காட்ஸில்லா! ஓ மை காட், எவ்வளோ பெருசாக இருக்கு. நம்ம வீட்டை நோக்கி தான் வருது. ஓ மை காட், ஐயோ நினச்ச மாதிரி வீட்டு காலி பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், கபரம்! ஓ மை காட்! ஸோ சே, நம்ம ஆசாசியாக கட்டின வீடு எப்படி பாலா போகுது நம்ம கண்ண முடியாது. அது என்ன உங்கள் அப்பா கட்டின வீடா? அது நான் என் சொந்த காசு போட்டு கட்டினது. என்ன சும்மாவா கிடைக்குது? சொல்ல. கண்டுக்காமல் போகாத, அப்புறம் என்கிட்ட இருக்க அப்பா நச்சு உன்னை தாக்கிடுவேன். எங்கே கண்டுக்காமல் போகுது பார்த்தீங்களா? கண்டுக்காமல் போகுது. நம்ம இப்போ எங்கே நம்ம இப்போ தங்குறது? எப்படி சாப்பிட்றது? ஓ மை காட், இப்போ இதுக்கு எதிராக இன்னொன்று பிறந்தாதான் இதுக்கு செட் ஆகும். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? ஐடியா, நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற ஜுராசிக் பார்க்குக்குள்ளே இப்போ போகிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அங்கேருந்து டைனோசர் முட்டையை எடுத்து வந்து வளர்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, காரெல்லாம் தரமட்டமாக போட்டிருக்கு. நம்மளோட கார் தான் அது. நம்ம வீட்டில் வந்து பறந்து வந்துடுச்சு இங்கே. சரி, நம்ம முதல்ல நம்ம வீட்டு போய் பார்ப்போம். ஓ மை காட், ஆசாசியாக கட்டின வீடு எப்படி கவுந்தரிச்சு கிடக்குது பார்த்தீங்களா? இதை வெயிட் பண்ணுங்க. இதுக்கு பதிலாக நம்ம டைனோவை எடுத்துகிட்டு போவோம். டைனோன்னு நான் தான் ஒரு இது வைக்க போகிறேன். அதாவது ஒரு ஒரு இது ஜுராசிக் பார்க்கு போய் ஒரு முட்டையை எடுத்துகிட்டு வந்து அந்த முட்டையை வளர்த்து அதை டைனோசரை மாற்றி அதை டைனோ. ஐயோ, அதோட அம்மா வந்து பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடணும். அம்மா வரல, எடுத்துச்சு. ஓடிடுறா கைப்புள்ள சப்பாடி. உன்னை அந்த காட்ஸிலா உன்னை அழிக்க தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏதாச்சும் இது செத்து போனேன், அதுக்கு தான் உனக்கு முதல்ல நிறைய சோறு போடணுமே. ஐயோ, நீ என்ன சோறு சாப்பிடுவ தெரியலையே. நீ என்ன சாப்பிடுவ? அது வேட்டையாடி தானே சாப்பிடும். அப்போனா நம்ம போய் பறவையை வேட்டையாடி எடுத்துகிட்டு வருவோம். இதுக்கோசம் அதுக்கு நம்ம அண்ணங்கார வீட்டுக்கு தான் போகிறோம். இதோ நம்ம அண்ணங்கார வீட்டுக்கு மேலே ஒன்று இருக்கா, அது நம்ம அண்ணன் ஆசையாக வளர்த்துறது. யார் கொண்டான்னு தெரியாது, அதனால நம்ம தூக்கிட்டு போயிடலாம். அப்புறம் அது பறந்து போயிடுச்சுன்னு நினச்சிப்போம். பாவமாக இருக்கே, என்ன பண்ணுறது? பரவாயில்ல, வேணாம். அங்கே கோழி சாவச்சா எவனும் கேட்க முடியாது. ஏன்னா கோழி பிரியாணியெல்லாம் பண்ணுறாங்களாம்மா. நம்ம டைனோசருக்கு வளர்க்குறது முட்டையாக இருக்காச்சு தெரிஞ்சிச்சு போலீஸ் வந்துடும். நம்ம இந்த கோழியை சாவடிச்சு எடுத்தாச்சு. இங்கே பாரு, உனக்கோசரம் இந்த கோழியை சாவடிச்சு உனக்கோசரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒழுங்காக பெருசாகி அந்த காட்ஸிலாவை அழிக்கலை, அவ்வளோதான். நீனு 2000 years later. செல்லாக்குட்டி எப்படி வளர்ந்துருச்சு பார்த்தீங்களா? சூப்பர்ரா. அதே இந்த கோவத்திலேயே அவனை போய் வா, அவனை கூப்பிட்டு போகிறேன் அவன் இருக்க இடத்துக்கு. வா. பார்த்தீங்களா, நம்ம செல்லுக்குட்டி நம்மளோட ரொம்ப பெருசாக இருக்கு. வந்துட்டோம். அங்கே வராம்பாரு. உன் வேலையை காமி போ. உனக்கோசரம் இவ்வளோ பண்ணியிருக்கேன். அப்படிதான் கத்து. அவன் கத்துறதுக்கு பயப்படாத. கத்து, நீயும் கத்து. அவன் கத்துறதுக்கு பயப்பட்டனா அவ்வளோதான், நீ காலி ஆயிடுவ. கத்து, அடி, இனிமே அடி. போச்சுரா. என்னது இது? சத்துருச்சு ஒரே அடியிலையா? வந்துருச்சு. நம்ம ஆள் யார்? இனிமே நீ தான் ஸ்டார்ட் பண்ண. அடி, ஒரே அடியில் காலி. கடி, அது இனிமேல் வரவே கூடாது. கடிச்சு நல்லா அப்படியே அது காலி பண்ணிடு. அப்படிதான். என் வீட்டையாவா வந்து அழைக்கிற? இனிமேல் நீ வந்த என் செல்லக்குட்டிக்கு நீ தான் லஞ்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.